தீ மனசு என்ன வாய் ஆன்னு பார்த்துட்டே இருக்கேன். நீ ஏதாவது பேசி சமாளி. என்னத்தை சமாளிக்கிறாங்க? என்ன இங்க சமாளிக்கிற மாதிரி இருக்குது? வரமாட்டேன்னு சொன்னாலே இழுத்துட்டு வந்தீங்க, இப்ப சமாளிக்கிற. இருந்தாலும் இந்த கிளவி அழுகிறத பார்க்கும்போது மனசுக்கு குழு 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 ஐஸ் கடியை உடம்பு முழுக்க கொட்டின மாதிரி இருக்கடியோ. இன்னும் சத்துல நின்று பார்த்து ரசிச்சுட்டு வரேன். அழுகிறத பார்த்து நின்றுட்டு வரியா? அடியே வளரசா, நீ நல்லவளா கெட்டவளா? இருக்கும்ல, அடி பயங்கரமாக வாங்கியிருக்கையில, அதனால பார்ப்பேன். பாரு. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், இவளுக்கு தேவை அவளுக்கு ஏன் இந்த பக்கம் வரணும்? வேடி வைக்க வர ஆளுகெல்லாம் வேடிக்கை பார்க்க. ஐயோ, என் மாமியா வேற பேச்சில் பிடிச்சிச்சுன்னா விடாதே. ஐயோ, திட்டி திமுற போகுதே. இங்க பாருங்க, நாங்க ஒன்றும் உங்க வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்கும் உங்ககிட்ட சேனல் ஒன்றும் ஊற்றிட்டு வந்து பார்க்கல. ரோட்ல கூட்டமா இருந்துச்சு, என்ன ஏதுன்னு தெரியலன்னு வந்து பார்த்தோம். இது உங்க இடமா? சொல்லுங்க. பொது பாதானே, பாதையில கூட்டமா இருந்தா வரமாட்டோமா? ஊருக்குள்ள இருந்தா இதான் நல்ல நியாயமா இருக்குது. அதனால எங்களைட்டு சொல்லுவீங்களாக்கா? அப்ப எங்க வீட்டுல என்ன நடந்தாலும் உங்களைட்டு சொல்லவா? ஆமா, அது உண்மைதானே. எங்க வீட்டுல என்ன நடந்தாலும் உங்களைட்டுதே. ஆனாலும் இதெல்லாம் எங்களை சொன்னீங்கன்னா டயர் தனியா கலந்துட்டு போயிருச்சு, பிரேக் கத்துக்கிட்டு போயிருச்சு. இதுக்கெல்லாம் நாங்க காரணம். உங்க வீட்டுல உல கொதிக்கல, அதுக்கு நாங்க தான் காரணமா? சும்மா ரோட்ல கூட்டமா இருக்குன்னு பார்க்க வந்ததுக்கு உங்களைட்டு அப்ப இது அத்தனை பேர் இருந்தாலும் அவளுங்களை சொல்றது யாரையா சொன்னீங்களா? எங்களுக்கு என்ன தெரியுமா? சும்மா போட்டுக்கிட்டு நான் எதுவும் உங்களுக்கு கூடாது இருந்தா உங்களைட்டு இப்படி ஆளுதா மத்தவங்க ஊர் ஜனங்களை எங்களை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கா? ஆமா, உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியாதுல்ல. ஓ யோகியத்தை பத்தி ஏத்த வீட்டுக்காரன் ஆம்பளை பிள்ளை பத்தான பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சு அழுதான். அந்த கதை தானே உன் கதை. உன்னைய பத்தி தெரியாது. நாங்க எதுவும் வந்துருவோமோ வளர்ந்துருவோமோ வாங்கிடுவோமோன்னு நீ அடிச்சுக்கிட்டு சாகுறது. சாமி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்களை ஆள விடி அம்மா. தெரியாம ரோட்ல கூட்டமா இருக்கேன்னு வந்துவிட்டேன். போயிடவா? வரட்டா? ஒன்னே சொல்லணும். எங்கிட்ட கூட்டமா இருந்தா உனக்கு என்ன? இழுத்துக்கிட்டு வர என்னையே மம்ப இழுக்கிறதுன்னு இழுத்துட்டு வருவியோ? வா, வந்து தொட வா. நம்மளுக்கு 1008 வேலை இருக்குது. இதுல வந்து சண்டை வர்றதுக்கு நம்மளுக்கு நேரமா இருக்கும். அது வேலை விட்டு இல்லாம சண்டை போட நிக்கீங்க. நம்மளால முடியுமா? நம்ம குடும்பத்தை பார்க்கணும், வேலையை பார்க்கணும், வெட்டியை பார்க்கணும். வா. செல்லம், பாய். ஐயோ, ஓடி வருதுடியோ. ஏடே இந்த விளக்கமத்த கட்டைய குச்சி மாதிரி இருந்துகிட்டு இந்த குச்சிக்காரி என்ன குத்தாட்டம் போடுறேன்? டாட்டா காமிக்கிறான், அங்கே காமிக்கிற மாதிரி இங்கே டாட்டா. கையை உடச்சு எல்லாம் என் வீட்டுக்கு வாங்கப்பட்டு வந்தோம்னு சொல்லிட்டு வந்திருக்குல்ல, அது கொடுக்குற இடம் தான் இவ்வளவு பண்றது. ஆமா, அது வீட்டுல விட நம்மள மதிச்சாவில வரவளுக்கு மதிப்பாளுங்க. மதிக்காதீடின்னு சொல்லி கொடுத்துருப்பான். மதிக்கப்படாதுன்னு சொல்லி கொடுத்ததுனால அப்படி ஆடுறாளுங்க. எல்லாம் தந்த வர சொல்லணுமே இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்ப சந்தாசம், வீட்டுக்கு வந்தவளுக்கும் சந்தாசம், வந்து வேடிக்கை பார்க்க வந்துட்டு போனவளுக்கும் சந்தாசம். என்ன இன்னும் உம்முன்னு உட்காந்துட்டீங்களே, குத்துக்களை கிடக்க. உங்களாலுமே ஊர்க்காரி அத்தனை பேரும் அசிங்கப்பட வேண்டியதா இருக்குது. இப்படியா இருப்பிய? உனக்கு லாய்க்கு இல்லாத உதவாக்கறையாவா இருப்பிய? வண்டி போய் இப்படியா இப்படி தள்ளுவிய? எங்க போயிட்டு இருக்கேன்? இந்த கடை இந்த கடையா? இவ்வளோ பெரிய ஓனர் கடையா நீ வேலை பார்க்குற? அங்கே பொட்டி கடை மாதிரி இருந்துச்சு. தங்கம் ஸ்டோர். தங்கம்னு போட்டிருக்கு. முதலாளி மாட்டாங்கல்ல, அவங்க பேர் முதலாளியோட பொண்டாட்டி பேரு தங்கம்மா. அதனால தங்கம் ஸ்டோர்னு வச்சிருக்காங்க. வா, எல்லாமே அவங்க பேர் வச்சதுக்குள்ள இவங்களுக்கு வழக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். வா. அடேங்கப்பா வனரோசா, பெரிய இடத்துல தான் இப்போ வேலை பார்க்குற. ஏதுக்கு ஒரு பிட்டை போட்டு காக்க பிடிச்சி வைப்போம். ஏன் வனரோசா, ஒரு வேலை நீ உள்ளே போய் மேனேஜர் ஆயிட்டேன்னு வை. எனக்கு கல்லாகல உட்கார்ற வேலை எதுவும் வாங்கி தருவியா? அது பார்க்கலாம். வா. அடி பாவி சண்டாளி, கேட்கலையோ? பார்க்கலாம்னு சொன்னேன். ஏய், ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்ல முடியவே முடியாதுன்னு சொல்லு. அது என்ன பார்க்கலாம்? உடனே என்ன கை காட்டி கல்லால உட்கார வச்சு முதல்ல ஏதோ ஒரு கட்சி தலையில தூக்கி வச்சுட்டு போட்டுட்டு கோவிந்தான்னு போக வேண்டியதே. அதெல்லாம் நல்ல பேசிட்டு இருப்பாங்க. நீ வா, சும்மா எனக்கு துணைக்கு மட்டும் வா, போதும். அடி பாவி, நீயா பேசியது? வடரோசா, நீயாடி பேசுறது இப்படிலாம்? அடியே, காசு பணம் வந்தாதான் காக்கா கூட கலராகும், மனசு மக்களாம் மாறி போயிடுவாங்கன்னு சொன்னா நீ கடை மாறினதுக்கே இப்படி மாறி போயிட்டியடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. நானும் பிறந்துருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி.
வாய மூடி தொலை வா. நீ எங்க படம் சோழ கிட்ட படிக்கிட்டு இருக்க? வா உள்ள போவோம் வா. என்ன பக்கி குனியுது? சில்லற கில்லற காசு எதுவும் கடந்து பிறக்குதோ இல்லை மண்ணை இன்னும் அள்ளி சூனி வைக்க போதா கடைக்கு? செல்லாம் போடு குருவே, நீ சட்டு கட்டு குருவே, செல்லாம் போடு குருவே. அப்பனே முருகா, கடையில முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன். இப்படி பெரிய கடையில வேலைக்கு என் கூடவே துணையா இருந்து உள்ள போய் வேலை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அப்படியே ஏத்தாப்புல நானும் இதே மாதிரி ஒரு கடையை ஆரம்பிச்சு போறேன். ஆமா, வனரோசா ஜவுளி கடை. அடி பாவி, ஒரு கடைக்குள்ள முதல்ல போறமே நல்லபடியாக வேலையை கற்றுக்கறணும், நல்ல பேர் வாங்கணும், நல்லா நாளும் தெரிஞ்சுக்கறணும் அப்படின்னு இல்லாமல் வேலையை கற்றுக்கிட்டு கடைக்கு முன்னாடி கடையை போட்டு தடாவுடியாக இருக்குது வேண்டுதலெல்லாம். இங்க பாருட்டு, நம்மள ஒரு வட்டத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஃபியூச்சர் பிளான போடணும்ல. சோத்தாங்கலது வள்ளங்கலது வலதுகால எடுத்து வச்சு உள்ள போவோம். ஏய் நெட்டு, நீ வலதுகால எடுத்து வச்சு உள்ள வா. ஆமாம், இப்போதான் கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோத்தாங்கால எது வலது காலதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா காலும் ஒண்ணுதான் பக்கி, போ பக்கி. என்னடி உணரசா, இது கடையா இல்ல மடமா? நம்ம பேசாம விறுவிறுன்னு வந்துகிட்டே இருக்கோம். ஒரு பிள்ளை யாரும் என்ன ஏது என்ன பாக்குறிய வைக்கிறிய அப்படி எதுவும் கேட்கவும் இல்ல ஒண்ணும் இல்ல. அதானே, யாராவது என்ன ஏதுன்னு கேக்குங்க, என்னதுக்கு வர சொல்லிருக்காருன்னு சொல்லணும்னு பார்த்தா ஒருத்தலையும் காணா, ஒருத்தலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. விடாதீடோ, அந்த 2 பேரையும் விடாதீங்க. கேட்காம எப்படி நம்ம உள்ள வரலாம்? காலை 2 வெட்டணும் டோ. ஐயோ, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. என் பேர் வனரோசா, நான் கடைக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன். முதலாளிக்கு தெரியும். இங்க வேலை பார்ப்பற ஒருத்தர் அக்கவுண்டன்ட், அவருக்கு தெரியும். கேளுங்க. என்ன துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி கையை தூக்கிக்கிட்டு இருக்கா? நம்மள எதுக்கு தூக்குவோம்? ஐயோ, யாரும் சுட்டுக்கிட்டு போறாதீங்க. ஒருத்தனை சுட்டாச்சு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கேன், அவனை சுட்டு தள்ளி போடுவான். தாய் கையை இறக்கி தொலை. அந்த முதவியே வேற உலகத்துல இருக்குது, அது போன்ல சுடுதான், நம்மள இல்ல. ஹலோ எசூஸ்மி, டே தம்பி. அவ்வளவுக்கு எவ்வளவு போயிட்டோம். நிமிந்து பார்த்தேன், திரும்ப குனிஞ்சிட்டேன். டேய், அதை பார்த்துட்டல, சொல்லுங்க என்ன வேணும்? பார்த்துட்டா திரும்பிக்கிறீங்களோ? என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களோ? உங்க முதலாளியா எங்க? முதலாளி, வேலை பார்க்குற அக்கௌண்டன்ட், மேனேஜர் இவங்களாம் எங்க? என்ன அவளை பத்தி என்ன பண்ண போறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? வேலை பார்க்குற இடத்துல விளாண்டுக்கிட்டு இருக்கோம்னு? இல்ல தம்பி, கம்ப்ளைண்ட் இல்ல. முதலாளி வர சொல்லியிருந்தாங்க. வேலை கேட்டு முதலாளியை பார்க்க வந்திருக்கேன். வேலையா? முதலாளியா மேல இருக்காரு. ஏன்டி நட்டு, என்ன இந்த பையன் நிமிந்து கூட முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்குது? ஐயோ, யாரு ஒரு மார்க்கமா அவ்வளவு இருக்குது. டேய் விடாதடா மாப்பிள்ள, விடாதடா. அந்த லூசுதான் போயிருச்சுல, நீ என்ன அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க? வா ஷாய், இது கடையா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியான்னு தெரியலையே. அது பாட்டுக்கு தெரியுது. ஏப்பா கார்த்தி, என்னதான் சொல்றாப்ல? இப்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்றாப்லையா? இல்ல சார், அதெல்லாம் சம்பளத்தை கொடுத்து வேலையை விட்டு அனுப்பிட்டேன். அது என்ன ஏதுன்னு நான் பாத்துக்கிறேன் சார். சரிப்பா, முழு நேரம் என்னால இங்க இருக்க முடியுது இல்ல. இப்பெல்லாம் அவன் உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன், நீ தான் பாத்துக்கணும், பொறுப்போட இருக்கணும். சும்மா இரு. அடட, வாமா வனரசா, சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டிய. ஆமா சார். இது யாரு கூட? இந்த பொண்ணு புதுசா இருக்குது. ஹலோ எஸ்எஸ்பி சார், லெட் மீ இன்ட்ரோடக்ஷன் மை செல்ஃப். நெட்டு, நெட்டவலி அலைஸ் நெட்டு. என்னப்பா, இந்த பிள்ளைக்கும் வேலை எதுவும் வேணுமாமா? சேச்சே, எனக்கு வீட்டில் உள்ள வேலையை பார்க்க முடியல. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன கடையிலலாம் எனக்கு வேலை பார்க்குற ஐடியா துளி கூட இல்லை சார். ஆமாம், நான் போனால் டீச்சராக தான் போவேன்னு ஒரு முடிவில் இருக்கேன். அப்படியாப்பா? சரி சரி சரி. இவத்தி சும்மா ரெடி பெருமை பீத்தக்காரி. சார், அவ அப்படித்தான் என்ன பேசுனே தெரியாம எதையாவது உளறிக்கிட்டு இருப்பா. நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாரியே? இல்ல சார், நான் அந்த பக்கம் எல்லாம் வந்து எனக்கு பழக்கம் இல்ல. அதுக்குத்தான் அவளுக்கு எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் தெரியுமா, அதான் தொடக்கி கொடுத்து வந்தேன். என் ஃப்ரெண்டு தான். அட, இம்புட்டு விவரமா இருக்கிற, இந்த பக்கம் வந்தது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பா. சரி, எதுவும் கத்துக்கிறது தானே. ஆமா, வேலைக்கு வந்துட்டா பொண்ணுங்க தைரியமா இருக்கணும்ல. வெளியில வீட்டை விட்டு வெளில வந்துட்டாவே, வீட்டுக்குள்ள இருக்கும்போதே இப்ப தைரியமா இருக்கிறாங்க. இப்படி தைரியமான பிள்ளை எங்கிட்ட வந்தது இல்ல, போனது இல்லைங்கிற. ஆமாம், நான் கூட வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தைரியமாக தான் இருப்பேன். இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. துணைக்கு தானே கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்கு என்னப்ப துணை கூட்டிட்டு வந்ததை குத்தம்ங்கிற மாதிரி சொல்கிறிய? ஓஹோ, எதுக்கு கிள்றப்ப? எதுக்கு கிள்ன? சும்மா இரு, சும்மா ரெடி.
ஐயோ துணைக்கு வந்ததுக்கு நான் ஒன்றும் சொல்லலப்பா, நல்ல பிள்ளையப்பா நீங்க. சரிம்மா மனோரசா, அப்போ கார்த்தி தம்பிட்ட என்ன ஏதுன்னு எல்லாம் விவரத்தை கேட்டுக்க. ஆமா எல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கேட்டு பார்த்து நடந்துக்குப்பா. அவர்கிட்டயா? சரி சார், சரிங்க சார், நான் கேட்டுக்கிறேன், என்ன எதிர்த்து கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். ஏய் அப்படிலாம் எடுத்துங்க ஊத்துன்னு போய் சேர்ந்துட முடியுமா? சும்மா இரு. சார் வர சொன்னியே, வந்தா என்ன ஏதுன்னு முழு டீட்டெயில் எல்லாத்தையும் கேட்டுக்கிறன்னு பேசிக்கிறது நல்லது. வந்தவனே அவர்கிட்ட கேட்டு போய் வேலை என்னன்னு பாருப்பான்னு சொல்றியே. வேலை சரி, சம்பளம் என்ன ஏது, என்ன போஸ்டிங், என்ன ப்ரொமோஷன்ஸ், அப்படி இதுவும் என்ன தலைமை, அதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாம் சொல்லியிருக்கேன், எல்லாம் தம்பி சொல்லுவாப்ல. கார்த்தி சார் வணக்கம் சார். ஏமா உனக்கு பேசிக் சென்சார் ஏதாவது இருக்குதா? வேலைக்கு வரும்போது இப்போ ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன், இதானே கூட்டிட்டு வரேன். துணை கூட்டிட்டு வந்தா வெளில உட்கார வைக்க வேண்டியதுதானே, அதெல்லாம் உள்ள கூட்டிட்டு வர பழக்கம். இன்னைக்கு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வருவேன், நாளைக்கு வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னு சொல்லுவேன், நாளைக்கு பிள்ளையில பார்த்துட்டு ஆள் இல்லைன்னு பிள்ளையில கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா. ஓ இவன் தான் அவனோ? இருக்கும் 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 இருக்கும். ஏன்டி விட வரசா, இவன் தான் அவனா? அந்த சிடுமூஞ்சி மேனேஜர் சொன்ன இவன் தானா? சை ஆளையும் அவன் முகரையும், அவன் முகரையை பார்த்தாவே கடுப்பு கடுப்பாக வரும் போலையடி. என்னவோ எரிஞ்சிருச்சு இப்படி விழுகிறேன், கடுப்பாக இருக்கடி இவனை பார்த்தாவே. மனோரசா சொல்லு, ஓங்கி ஒன்று கணத்தில் விட்டுட்டு ஓடிடவா? ஐயோ கடவுளே, அத்தாடி சும்மா இருடி அத்தா, அடிச்சடிச்சிட்டு ஓடி போயிடாத, என்னைய பிடிச்சிட்டு போய்ங்கப்பா. ஐயோ நீ வந்துட்டீல, என்னைய விட்டுட்டீல, நீ கிளம்பு, நல்லா இருப்படி, இடத்த காலி பண்ணி கிளம்பு. ஏன் வேலைக்கு உழ வச்சுட்டு போயிடாம போடி முதல்ல. சை ஆளப்பற ஆளை உருன்னு. அத்தையே நீ போடி, நீ போ போ. சாயந்தரம் நானே உன் வீட்டுக்கு வந்து என்ன ஏது நடந்துச்சு எல்லாத்தையும் நானே விளக்கமா விவரமா சொல்லு வந்துறேன். நானே உன்னை வந்து பார்க்கறேன், நீ இப்போதைக்கு கிளம்பு. விடு, தள்ளாத. எதுவும் நினைக்க போகிறேன், என் இமேஜ் டேமேஜ் பண்ணாமல் விடு. ஓ மூஞ்சிக்காக பார்க்குறேன், இல்லாட்டி அவன் மூஞ்சி அடிக்கி பஞ்சர் ஆக்கிட்டு போயிடுவேன். ஏதாவது ஒன்றுட்டு சிலிமிசம் பண்ண அது இதுன்னு பண்ணானா என்கிட்ட வந்து சொல்லு, அப்புறம் அவனை வச்சுக்கிறேன், ஒரு வழி பண்ணி போகிறேன். ஐயோ போடி, பஞ்சர் ஆக்குற பஞ்சர். அப்பாடா நல்ல வேலை போயிட்டான். சரிம்மா, என்ன இம்புட்டு நேரம்? வாமா, என்ன வேலை என்ன ஏதுன்னு சொல்றேன். இங்க வேலை பார்க்குற எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வாமா.